சீரியல் பார்ப்பதால வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்கு. நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. சீரியல்ல வந்து என்னன்னா பாக்குறது வந்து ஒரு ஓய்வு எடுப்பதற்காக, ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக வந்து பண்றது. சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து சீரியல் வந்து பாக்குறவங்க வந்து குடும்ப பெண்கள், அப்புறம் வந்து முதியோர்கள். சோ இவங்க தான் வந்து பெரும்பாலும் சீரியல் வந்து பாக்குறாங்க. இவங்கள டார்கெட்ட குறிய வச்சுதான் வந்து சீரியல் வந்து பண்ணப்படுது. பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா தங்களுடைய வீட்டு வேலை பார்த்துக்கிட்டே சரி, வீட்டு வேலை முடிஞ்சோனையும் சரி சீரியல் வந்து பாக்குறாங்க. முதியோர்கள் வந்து வேற வழி இல்ல அப்படின்றது காரணத்தால அவங்க வந்து சீரியல் பாக்குறாங்க. அந்த சீரியல் இன்ட்ரெஸ்டா இருக்கிறப்ப வந்து என்னன்னா அதுல வந்து அடிக்ட் ஆயிட்டு தங்களுடைய நேரத்தை வந்து செலவிடுறாங்க. பாக்குறதுல ஒரு பிளஸ் என்னன்னா வந்து ஒரு குடும்பத்தோட பாக்குறப்ப வந்து என்னன்னா ஒரு அந்யோன்யம் இருக்கும். சோ முன்னாடி வந்து என்னன்னா இந்த ஆரம்ப காலத்துல ஒளியும் அந்த மாதிரி டைம்ல வர்றப்ப வந்து பாத்தீங்கன்னா டிடி தூர்தர்ஷன்ல வந்து நாடகம் அந்த மாதிரி தான் வரும். ஒரு குறிப்பிட்ட சீரியல் தான் வரும். அதுவும் ஒரு குறிப்பிட்ட டைம் தான் வரும். சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டிவி சீரியலோட பெருக்கு அதிகிறப்ப எல்லா சேனலும் வந்து, அதாவது நியூஸ் கூட ஒரு டிவில வந்து நியூஸ் கூட இல்லாம இருக்கலாம், ஆனா சீரியல் இல்லாம இருக்காது. சோ அப்படிதான் வந்து கொண்டு போயிட்டாங்க. ரெண்டாவது வந்து அப்படி இருக்கனாலதான் அந்த டிவியே நடத்த முடியுது. ஏன்னா வந்து என்னன்னா அதை நம்பி வந்து வருமானங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் நிறைய வந்து வர ஆரம்பிக்குது. ரெண்டாவது வந்து என்னன்னா இந்த டிவி சீரியல்னால பல நடிகைகள் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்குது. சீரியலோட பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா சீரியல்கள்ல வந்து நன்மையான செயல் நடக்கிறப்ப வந்து அதை உள் வாங்கிக்கிட்டு வந்து செயல்படுத்துறாங்க. சில இடத்துல வந்து அது வந்து நல்ல விதமாகவே வந்து நடக்குதுன்னு சொல்லலாம். பாக்குறதுனால என்னன்னா அவங்க வந்து தன்னுடைய பிரச்சனைகள்ல இருந்து விடுபட்டு ஒரு மாய உலகத்துக்குள்ள போறாங்க. அந்த உலகத்திலோட கற்பனை கதாபாத்திரங்களோட தங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. இதுல வந்து சில பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா மறைக்கப்படுது. அதாவது தற்காலிகமா விஷயம். சில பேர் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்திருப்பாங்க, ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்திருப்பாங்க. சோ அப்ப வந்து அவங்க சீரியல்ல பாக்குறப்ப தங்களுடைய பிரச்சனைகளை மறந்து வந்து அந்த கதாபாத்திரத்துக்குள்ளேயே உள்ள போயிருவாங்க. இதுல வந்து என்னன்னா பல்வேறுபட்ட கலாச்சாரங்கள், அதாவது என்னன்னா இப்ப ஹிந்தி சீரியல்லாம் பாத்தீங்கன்னா வித்தியாசமான கதைகள் இருக்கு. ஆடம்பரமான பங்களாக்கள். சோ சில பேரால இதெல்லாம் வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஓ இப்படிலாம் லைஃப் இருக்கா அப்படின்ட்டு. சோ இந்த மாதிரி வந்து ஒரு மாய உலகத்துக்குள் இல்லாத ஒரு திருப்தியான அனுபவத்தை வந்து உணர்றாங்க. சீரியலுடைய கதாபாத்திரங்கள் வந்து தன்னம்பிக்கையை தூண்டுறதா இருக்கு. சோ தன்னம்பிக்கை தூண்டுறதா இருக்கிறப்ப வந்து ஒரு சாதாரண ஒரு பெண் வந்து வாழ்க்கையில எப்படி முன்னேறலாம், எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கலாம் அப்படின்றது வந்து நடைமுறை வாழ்க்கையில உள்ள செயல்பாடுகளை வச்சுதான் பல சீரியல்கள் வந்து எடுக்கிறாங்க. சோ அப்படி எடுக்கிறப்ப வந்து வளர்ந்து வருகிற சில பெண்களுக்கு ஒரு அது தன்னம்பிக்கையா இருக்கு. சில வந்து குடும்ப பெண்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா குடும்ப பாரத்தை சுமக்கிறதுக்காக உழைக்கிறதுக்கான ஒரு நம்பிக்கையை தருது சில சீரியல்கள்ல. சில சீரியல்ல வந்து பாக்குறப்ப வந்து சமூகம், சொந்தம், அது தொடர்பான விஷயங்களை வந்து பாசிட்டிவா காமிக்கிறப்ப வந்து மன உணர்வுகள்ல வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படுது. அது மூலமா அவங்க தங்களுடைய சொந்தக்காரங்கள்ல வந்து பாசிட்டிவா வந்து சில விஷயங்கள் வந்து செயல்படுத்துறாங்க. இதுல வந்து பாக்குறது ஒரு மகிழ்ச்சியான பொழுதுபோக்காக இருந்தாலும் கூட வந்து அது வந்து என்னன்னா பல குறைகளை வந்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்றதுல தப்பு இல்லை. வந்து நீங்க தொடர்ச்சியா பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான டைம் மேனேஜ்மெண்ட் மிஸ் ஆகுது. மத்த ஒர்க் வந்து செய்ய முடியாம போகுது. இதனால தேவையில்லாத பிரச்சனைகள், அதாவது வந்து ஒரு குடும்பத்துல வந்து ஒரு சமையல் செய்ய வேண்டிய டைம்னு ஒண்ணு இருக்கும். சோ அத வந்து என்னன்னா டிலே பண்றப்ப தேவையில்லாத சில பிரச்சனைகள், அதாவது செலவுகள் ஆகும். சரி இவ்வளவு நேரம் டைம் ஆயிடுச்சு போய் ஹோட்டல்ல சாப்பிடலாம் அப்படின்றது இருக்கும். சோ அது வந்து என்னன்னா ஒரு பெரிய பணக்கார ஃபேமிலிலயோ ஒரு லிமிட்டான இதுலயோ இருந்தா ரைட்டு. ஆனா இதே மாதிரி வந்து ஒரு மாசத்துல ஒரு 10 தடவை நடந்தா எத்தனை தடவை ஹோட்டல்ல சாப்பிட முடியும்? ஒரு பட்ஜெட் ஒரு மீடியம் குடும்பத்தால முடியாது. தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத பாத்திரங்கள் உருளும் சப்தத்தை வந்துதான் கேட்க முடியும். இல்ல இருக்க இன்னொரு பிரச்சனை என்னன்னா வந்து நம்பத்தகாத அழகு. அதாவது வந்து ஒரு நைட்டு ஒரு 10 மணிக்கு தூங்க போறது கூட வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு ஒரு ஃபேன்சியான ட்ரெஸ் போட்டு இப்படி வந்து யாருமே வந்து பார்க்க முடியாது. சோ அப்படிதான் இருப்பாங்க. நடிகைகள் கூட வந்து அப்படி எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல.
இல்ல. இப்போ வேணா ஒரு சில பேர் இருக்கலாம், ஒரு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இப்ப வேணா எண்ணிக்கை அதிகமா இருக்குது தவிர அதெல்லாம் வந்து ஒரு நம்ப முடியாத அளவுக்கு தான் வந்து ஒரு காட்சி மிகைப்படுத்தப்பட்ட காட்சின்னு சொல்லலாம். சீரியல்ல பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு எதிர்மறையான எண்ணம், அதாவது டாமினேஷன், அதாவது வில்லிகளோட டாமினேஷன். அதாவது வில்லன்கள் இருந்தாலும் சீரியல்னாலே வந்து பெண்கள் பாக்குறதுனால வில்லிகள், அதிகமான வில்லிகள், இப்படிப்பட்ட கொடூரமான வில்லிகள் வந்து அது காட்டப்படுறப்ப வந்து பாக்குறவங்க வந்து ஓ நம்ம இப்படி எல்லாம் தப்பு செய்யலாமா அப்படின்ற வந்து எண்ணம், அதாவது அமைதியா இருக்கிற பெண்ணு கூட தப்பான செல்லக்கூடிய சில வாய்ப்புகளை வந்து சில சீரியல்கள் வந்து சிலருக்கு ஏற்படுத்துது. அதாவது அந்த மாதிரி என்ன உணர்வு வந்து கொண்டு வருது. வந்து அதிகப்படியான வந்து சீரியல் பாக்குறப்ப என்னன்னா உங்களுக்கு வந்து ஒரு மன அழுத்தம் வரும், ஒரு சோர்வு வரும், ஒரு பதட்டம் வரும் உங்களையே அறியாம. இது வந்து நீங்க கண்டினியூவா பாக்குறப்ப வந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க கண்டினியூவா செல்ல பார்த்தாலும் இந்த மாதிரி பிரச்சனை வரும். ஒரு சீரியலை பாக்குறப்ப வந்து என்னன்னா அந்த சீரியலுடைய கதாபாத்திரத்தை நீங்க உள்வாங்கிக்கிறீங்க. சோ உள்வாங்கிக்கிறப்ப வந்து என்னன்னா அந்த கதாபாத்திரம் என்னாச்சு, இது என்னாச்சு, சோ என்ன கிடைக்குமா, இது எல்லாமே வந்து என்னன்னா அடுத்த நாள் தொடரும் போறப்ப அங்க வந்து பல பிரச்சனைகள் உங்க மைண்ட்ல வந்து இப்படியா அப்படியான்னு சொல்லிட்டு வீட்டுல ஏற்கனவே சில பிரச்சனைகள் இருக்கும். சோ அந்த பிரச்சனையை பத்தி பெருசா நம்ம யோசிக்க மாட்டோம். நம்ம வந்து என்னன்னா சீரியலுடைய பிரச்சனைகள் யோசிக்கும். சோ அப்போ வந்து என்னன்னா தேவையில்லாத, அதாவது சம்பந்தமே இல்லாததுக்கெல்லாம் வந்து நீங்க வந்து ஒரு சோகமா இருக்க வேண்டியது இருக்கும். இப்ப வந்து நீங்க ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அந்த சீரியல் முடிச்சு அந்த அவளுக்கு என்ன ஆயிருக்கும், சோ அவன் வந்து என்ன பண்ணிருப்பான், இவனுக்கு வேலை கிடைச்சிருக்குமா, இங்க இந்த கேரக்டர், சோ நம்மளுக்கு சம்பந்தமே இல்லாம வந்து டைம் வந்து கடன்னு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து இழுத்துரும். ரெண்டாவது வந்து சீரியலை வந்து நீங்க கண்டினியூவா பாக்குறப்ப உங்களுக்கான வந்து நீங்க தூங்க வேண்டிய டைம் தாண்டி போகும். ஏன்னா 11-12 மணி வரை சீரியல் போறப்ப வந்து என்னன்னா அப்ப வந்து என்னன்னா உங்களையே அறியாம ஒரு சோர்வு வந்துடும், நல்லா தூங்கும், அதாவது ஒரு தூக்க கலக்கமும் வராது. ஒரு சில பேர் வந்து சீரியல் பார்த்தாதான் வந்து தூக்கமே வரும் அப்படின்னு சொல்லவங்களா இருக்காங்க. பல பேருக்கு தூக்கம் வராது. சோ அப்ப வந்து என்னன்னா எல்லாமே டைம் மாற காலையில எந்திரிக்கிறப்ப எல்லாமே டிலே ஆகுறப்ப வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து அது குடும்பத்திலையும் பிரச்சனை ஆகும், வேலை செய்யற இடத்துலயும் பிரச்சனை ஆகும். சீரியல் பாக்குறப்ப வந்து என்னன்னா சொந்தக்காரவங்க வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருதலை கொல்லி மாதிரி இருக்கும். சோ அவங்கள வந்து ஒரு திருப்தியா வந்து வரவேற்கவும் முடியாது. சோ அவங்க பேசுறது ஒண்ணு பார்த்துட்டு டிவி சீரியல பாக்குறப்ப வந்து என்னன்னா வர்றவங்களுக்கு ஒரு அன்ஈசியா இருக்கும். என்னடா இந்த டைம் வந்திருக்கும், ஒரு குடும்ப திருமண பத்திரிகை கொடுக்க வந்திருப்பாங்க, நீங்க பல பேர் வந்து சோ போறப்ப வந்து வாங்க வாங்க வாங்க. சோ அந்த நீங்க வாங்கன்னு சொல்றதுலயே வந்து என்னன்னா பல மாடுலேஷன் இருக்கு. சரி எப்ப கிளம்பி போவீங்க அப்படின்னு இருக்கு. டீ சாப்பிடுறீங்களா, நீங்க அந்த முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டீ சாப்பிடுங்க, அது சொல்ற முறைகள் வேற மாதிரி இருக்கும். சோ இப்போ அந்த டிவி சீரியல் டைம் வந்து போறப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்ப சொல்ற முறைகள் வேற இருக்கும். சோ அதாவது என்னன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் அதெல்லாம் அனுபவப்பட்டிருப்பாங்க. என்னன்னா சீரியல்ல நடத்தப்படும் வன்முறைகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10ல வந்து 2 பேர் வந்து அந்த வன்முறையை உள்வாங்கி அதை வந்து செயல்படுத்துறாங்க. ஏன்னா அது வந்து என்னன்னா இது வந்து எல்லா தொழிலையும் எல்லாவற்றிலையும் நடக்கிற இதுதான். அதாவது என்னன்னா பாசிட்டிவ் இருக்கும், எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து இந்த பிரச்சனைகள் வந்து வெடிக்கும். அது வந்து என்னன்னா அது குடும்ப வன்முறை எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சீரியஸா இருக்கும். சில குழந்தைகள் வந்து சீரியல்ல பார்த்துட்டு அதே மாதிரியே வந்து செய்யும். அது வந்து என்னன்னா ஒரு நல்லதுக்கு இருந்தா ரைட்டு, அதே இது வந்து ஒரு கெட்டதுக்கு இருந்துச்சுன்னா பயங்கரமான விளைவை வந்து ஏற்படுத்தும். சீரியல்ல வந்து பார்த்துக்கிட்டே சாப்பிட்றதுனால என்ன ஒரு பிரச்சனையா நம்மளே அறியாம வந்து ஒரு உடல் பருமன் ஏற்பட்டுருது. சோ நம்ம வந்து அந்த சீரியல்ல பாத்துக்கிட்டே இருக்கோம், அந்த கேரக்டர் வந்து கோபமா இருந்துச்சுன்னா நம்மளுடைய மைண்ட் வந்து ஒவ்வொரு இதுவும் வேற மாதிரி சிந்திக்க ஆரம்பிக்கும். நம்ம எப்பயுமே ஒரு லிமிட்டான சாப்பாடு சாப்பிடணும். சீரியல் அப்ப வந்து என்னன்னா நம்மளே அறியாம வந்து அதிக அளவு வந்து தின்பண்டங்கள், அதாவது நொறுக்கு தீனிய சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த சீரியல் எல்லாம் பாக்குறவங்க வந்து எக்ஸசைஸ் பண்றாங்கன்னா பிரச்சனை இல்ல. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பெரும்பாலான பேர் வந்து என்னன்னா எக்ஸசைஸ் இல்ல, வேற சமையல் இந்த மாதிரி கேட்டகரி தான் இருக்கு. முன்னாடிலாம் வந்து மாவு அரைக்கிறது, குழாயில தண்ணி அடிக்கிறது. சோ பெண்களுக்கு வந்து பேசிக்கா வந்து அந்த ஒரு எக்ஸசைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு இயற்கையோட அமைப்பால இருந்துச்சு. இன்னைக்கு எல்லாமே வந்து துணி துவைக்கிறதுல இருந்து ஒரு எல்லாமே வந்து டெக்னாலஜி நிறைய வந்தனால வந்து என்னன்னா பல பெரும்பாலான குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா எந்திரிப்பாங்க, சோ சமையல் செய்யறது, சோ அடுத்த ஸ்டேஜ் வந்து அவங்களுடைய தேவையில முடிச்சுட்டு வந்து டிவி சீரியல்ல காலையில 11 மணி உட்காந்து நைட் வரை ஓடும். இதுக்கு இடையில வந்து சமையல், அதாவது ஒரு சைடு வந்து சமையல் டிவியை பாக்குற மாதிரி சமையல் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை.
ஸோ டிவி ஃபர்ஸ்ட் ரூம்ல இருக்கும், சமையல் தனியா இருக்குன்னா இங்கிட்டும் அங்கிட்டும் வந்து ஒரு சீரியல் முடியிருக்குள்ள 15 தடவை நடப்பாங்க, இல்ல சவுண்டு கூட வச்சிருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட இது இருக்கும். ரெண்டாவது வந்து என்னன்னா, சில சீரியல் வந்து நடக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா திருட்டு சம்பவங்கள் நடந்து போயிருக்கு. அது பத்திரிகையிலேயே நீங்க பாத்திருப்பீங்க. அதாவது வீடு வந்து லைட்டா கதவு திறந்து வச்சிருப்பாங்க, திருடே வந்துட்டு போறது கூட தெரியாது. சோ அந்த மாதிரி வந்து செல்போனை எடுத்துட்டு போயிடுவான். சோ இந்த மாதிரி வந்து என்னன்னா, நீங்க பேப்பர்ல வந்து இது வந்து இப்ப எல்லாம் நடக்கல. சோ முன்னாடி வந்து நிறைய நடந்திருக்கு, பேப்பர்லயே வந்திருக்கு.